கைஸ், நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம இப்போ இன்றைக்கி வந்து பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்கலில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட், பவர், வோல்டேஜ் இந்த மூணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரண்ட்டை பற்றி பார்ப்போம். கரண்ட்டுனா வந்து ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஒரு அணுவில், அதாவது ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த மூணும் இருக்கும். ஸோ நாம் வந்து ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதை தான் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். கரண்ட்டோடைய யூனிட்டை வந்து நம்ம ஆம்பியர்னு சொல்லுவோம். அதாவது ஏங்கிற இதில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கரண்ட்டோடைய சிம்பிள் வந்து ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். ஏசிக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது, டிசிக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நம்ம செகண்ட் வந்து வோல்டேஜ் பார்க்க போகிறோம். வோல்டேஜ்னா பொட்டன்சியல் டிஃப்ரெண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். வோல்டேஜ்னா இப்போ தண்ணி டேங்க் இருக்கு இல்லைங்களா, தண்ணி டேங்க்ல வந்து தண்ணி தான் வந்து நம்மளுக்கு கரண்ட், ஓகேங்களா. அதாவது அந்த கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ண, அதாவது மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ப்ரெஷரை தான் நம்ம வந்து வோல்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தேடு பார்க்க போகிறது வந்து பவர். பவருங்கிறது வந்து கரண்ட்டும் வோல்டேஜும் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் நம்மளுக்கு பவர்னு நம்ம சொல்கிறோம். நான் கீழே இங்கே உங்களுக்கு ஒரு பிக்கு கொடுக்குறேன். அந்த பிக்கில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி டேங்க் மாதிரி இருக்கும். அந்த தண்ணி டேங்கோட ஃபோர்ஸ் வந்து வோல்டேஜ்னு சொல்லுவோம். அந்த தண்ணி வந்து நம்ம பவர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி நம்ம ஓஸில் தண்ணி ஃப்ளோ ஆகி வருது இல்லைங்களா, அது வெளியே வர்றது தான் நம்ம பவர்னு சொல்லுவோம்.